ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA 3F சிங்கப்பூர் 4D உடைய கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை 23/3/2024க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து சிங்கப்பூர் 4Dக்கும் சரி டோட்டோக்கும் சரி நம்பர்ஸ் கொடுக்குறோம். கட்டாயம் கிடையாது, வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி சனிக்கிழமைக்கு பார்க்க போகிறோம். அதனால் நம்ம எக்ஸாம்பிளாக வந்து புதன்கிழமை ட்ராவை கொண்டு வந்திருக்கோம். 20/3/2024 வந்து ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு அதோட சார்ட்டர் கன்சல்ட்னு சொல்லிட்டு ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட்டையுமே நம்ம எக்ஸாம்பிளுக்காக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ரா எப்போதும் போல் நம்ம வந்து ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டை வச்சு தான் எடுக்க போகிறோம். அதில் வந்து நம்மளுக்கு காமனாக உள்ள நம்பர், மிஸ்ஸிங் நம்பர்ஸ் சொல்லிவிட்டு நம்ம 2 நம்பர்ஸை எடுத்து அதில் வந்து நம்ம 40 நம்பர்ஸை தனியாக பிரிக்க போகிறோம். எப்போதுமே சரி, நம்ம வந்து சார்ட்டர் ஸ்பெஷலில் எடுக்கிறத விட நம்ம ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டில் நம்ம ட்ரை பண்ணாலே நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் கிடைக்கட்டாலும் நம்மளுக்கு வந்து சார்ட்டர் அல்லது ஸ்பெஷலில் ஓடி வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். ஆனால் நம்ம லாஸ்ட்டாக 2-3 வீடியோக்கு மேலே போட்டிருக்கோம். எல்லாமே நம்மளுக்கு வந்து செகண்ட், தேர்டில் தான் நின்றுச்சு. ஆனால் ஃபஸ்ட்டுக்குள்ளே இன்னும் வரல. ஸோ இந்த டைம் நம்மளுக்கு ஃபஸ்ட்டுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை நான் சொல்கிறதுல உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி போட்ட சிங்கப்பூர் 4D வீடியோவை எடுத்து பாருங்கள். அதே மாதிரி தான் நம்ம கிராண்ட் ட்ராகனுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிம்பிளாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸிங் நம்பர்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட் ப்ரைஸில் இருக்கிறது 31.91 இருக்குது. செகண்ட் ப்ரைஸில் வந்து 0766 இருக்குது. தேர்ட் ப்ரைஸில் வந்து 3667 இருக்குது. இதிலேருந்தே நம்மளுக்கு பெய்ட்ஸுகள் கிடைக்கிது நண்பா. அது என்ன பெய்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது 193, இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு 076, இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது 376. ஸோ இப்படி நம்மளுக்கு 3 பெய்ட்ஸு தனிப்பட்டு இதிலேருந்தே கிடச்சிருக்கு. அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு காமனாக இருக்கிற நம்பர்ஸ் 2 ட்ராவல் அட்லீஸ்ட் காமனாக இருக்கிற நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 3 இங்கே காமனாக இருக்குது. 1 இல்லை, 9 இல்லை, 0 இல்லை, 7 காமனாக இருக்குது, 6 காமனாக இருக்குது. அப்போ இதில் காமனாக இருக்கிறது 3, 7, 6, 3, 7, 6 காமனாக இருக்குது. அது ஏற்கனவே நம்ம 3, 7, 6 இங்கே கொடுத்துட்டோம். அப்போ நம்ம வந்து காமன் நம்பர்ஸை விட்டாச்சு. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து இதில் கிடச்சிருக்க பெய்ட்ஸ் எடுத்தாச்சு. இப்போ மிஸ்ஸிங் சீரியல் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 0 இருக்குது, 1 இருக்குது, 2 இல்லை, 3 இருக்குது, 4 இல்லை, 5 இல்லை, 6 இருக்குது, 7 இருக்குது, 8 இல்லை, 9 இருக்குது. ஸோ தனிப்பட்ட நம்பர்ஸாக நம்மளுக்கு 2458ங்கிற ஒரு நம்பர் கிடச்சிருக்கு. ஸோ இது டேரக்ட் நம்மளுடைய 4D நம்பர். இப்போது இந்த 4ஐயும் வச்சு தான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய 4D நம்பர்ஸை உருவாக்க போகிறோம். இதை நம்ம இப்போ கீழே கொண்டு வரலாம். G1 படி இந்த ட்ராவில் கிடச்சிருக்க ஸ்ட்ரைட் 4D நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து 2458. இது நம்மளுக்கான 4D நம்பர். ஸோ இது நம்ம வந்து அப்படியே எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். வேணும்னா நீங்கள் இதை வந்து சுற்றியும் விடலாம். இது நம்மளுக்கு கிடச்சிருக்க ஃபஸ்ட்டு நம்பர். இப்போது செகண்ட் நம்பர் G2 படி நம்மளுக்கு செகண்டாக கிடச்சிருக்க நம்பர் என்ன அப்படின்னு பார்ப்போம். 193 076 376. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு 3 நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ இந்த 3 நம்பர்ஸையும் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த 3மே நம்மளுடைய ரோல் சம்மந்தப்பட்டது தான். அப்போது 30ஓட சேர்த்து 31 நம்பர் ஆகுது. ஸோ நம்மளுக்கு இது அதிகப்படியான நம்பர். இப்படி நம்ம எடுக்க மாட்டோம். ஸோ இதை நம்ம குறைக்க ட்ரை பண்ணுவோம். அப்படி ட்ரை பண்ணோம்னா ஃபஸ்ட்டு நம்பர் 193, செகண்ட் நம்பர் 076, தேர்ட் நம்பர் 376. இதை இப்போ நம்ம குறைக்க ட்ரை பண்ணலாம். இங்கே கவனிங்க, நம்மளுக்கு இதில் 193ங்கிறது 3மே ஒற்றைப்படை நண்பா. 3மே ஒற்றைப்படை. அப்போ இதில் வந்து நம்மளுக்கு ரெட்டைப்படை எடுக்கலாம். இதில் நம்ம ரெட்டைப்படை எடுத்துக்கலாம். ரெட்டைப்படை எடுத்தாலே நம்மளுக்கு நம்பர்ஸ் கிடச்சிடும். அதுக்கு அடுத்து நம்மளுக்கு 076. இதில் 2 ரெட்டைப்படை 1 ஒற்றைப்படை. இதில் வந்து 2 ஒற்றைப்படை 1 ரெட்டைப்படைன்னு இருக்குது. இப்போ இந்த 3 பெய்ட்ஸும் நம்ம வந்து எழுதுறதுக்கு முன்னாடி ரிசல்ட்டுக்குள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். 0190 இது நம்மளுக்கு இல்லை. 0888 இல்லை. இது நம்மளுக்கு இருக்குது நண்பா. 193 இதுக்குள்ளே இருக்குது.
1060 இது இல்லை. 3329 இல்லை. 3696 இல்லை. 4381 இல்லை. 4156 இல்லை. 5167 இது இல்லை. 8118 இல்லை. 0327 இது இல்லை. 1597 இது இல்லை. 344 கிடையாது. 33 கிடையாது. 421 இதுவும் கிடையாது. 4216 இது இல்லை. 7633 இது நம்மளுக்கு இருக்குது நண்பா. 7633 இருக்குது. 7620 இது நம்மளுக்கு இருக்குது. 9718 இல்லை. 9866 இது இல்லை. இப்போ நம்மளுக்கு 3 பேர்லையுமே 3 நம்பர்ஸ் இருக்குது நண்பா. 193க்கு நம்மளுக்கு பேர்ஸ் இருக்குது. 076க்கு இருக்குது. 376க்கு இருக்குது. இதில் நம்ம எடுக்க வேண்டிய நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 193 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 வந்துருச்சு நண்பா. 193 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 வந்துருச்சு. அப்போ மிச்சம் இருக்கிற நம்பர்னு பார்த்தீங்கன்னா 1934, 1936, 1938, 1930. ஸோ 4 நம்பர் எடுத்துக்கலாம். 076 பொறுத்த வரைக்கும் 2 வந்திருக்கு. ரெட்டைப்படை எடுத்திருக்காங்க. அப்போ நம்ம இதில் ஒற்றைப்படை சேர்த்துக்கலாம். ரெட்டைப்படை இருக்கிறதுனால ஒற்றைப்படை சேர்த்துக்கலாம். ஆனால் இதில் 076 ஒற்றைப்படை சேர்த்துக்கலாம் நண்பா. 0761, 0763, 076 5, 076 7, 076 9. ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஒற்றைப்படையில். அப்புறம் 376 வந்து நம்மளுக்கு வந்து இங்கே வந்து டபுளில் வந்திருக்கு. 33 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு நண்பா. ஒற்றைப்படையை வச்சு டபுளாக வந்திருக்கு. அப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இது நம்மளுக்கு சிங்கிள் கார்டு நம்பர் தான் நண்பா. 376 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஃபுல் நம்பருமே கிடைக்கும்னு நினைக்கிறேன். இதிலேருந்து நம்ம தனிப்பட்டு எடுக்க முடியாது. 3 7 6 இதை நம்ம ரோல் தான் கொடுக்கணும் ஃபுல்லாக. ஏன்னா இதிலேருந்து நம்மளுக்கு டபுள் மட்டும் தான் கிடச்சிருக்கு, சிங்கிள் கிடைக்கல. ஸோ இதுதான் நண்பா இந்த ட்ராவுக்கான கெஸிங் நம்பர். இதில் உங்கள் கெஸிங் நம்பர்ஸ் ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த ட்ராவில் நம்மளுக்கு இந்த 3 ஃபார்மெட்டில் இருந்தும் நம்மளுக்கு தனிப்பட்டு கிடச்சிருக்க நம்பர் இந்த 2458 தான். இதுதான் இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு தகுதியான நம்பர் நான் நினைக்கிறேன். இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஏன்னா இது எல்லாமே நம்மளுடைய கெஸ்ஸிங் மட்டும்தான். இன்னும் நிறைய நண்பர்கள் கமெண்ட் பண்ணுறாங்க, அதுக்காக தான் இது கெஸ்ஸிங் மட்டும்னு சொல்கிறேன். ஆனால் நம்ம சேனலில் சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் நம்ம வந்து ஃபார்மெட் படி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தனிப்பட்டு எதுவுமே கொண்டு வரல. உங்களுக்கு வேணும்னா மட்டும் பயன்படுத்திக்கலாம், இல்லைனா விட்டலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் பிடிபடலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. 40க்கு மட்டும் கிடையாது, டோட்டோவுக்கும் நம்பர்ஸ் கொடுத்துருக்குறோம். சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி சனிக்கிழமை 23/3/2024க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.